இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் கதை இப்போ ஒரு பக்கம் விஜயும் காவேரியும் எவ்வளவுதான் அன்பு மனசில் இருந்தாலும் அதை வெளில சொல்லிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோடு இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய காதலுக்கு குறுக்கணிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ கான்ட்ராக்ட் இருக்கும் பொழுது நம்ம இவரை நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொன்னோன்னா, இவர் ஏற்கனவே ஒரு தடவை நம்ம அந்த கான்ட்ராக்டை ரெனியூ பண்ணி இன்னும் ஒரு வருஷம் சேர்த்து போடுறீங்களா, எனக்கு பணம் எப்படின்னு தேவைப்படுது, எங்கள் வீட்டுக்கெலாம் பணம் கொடுக்கணும், எங்கள் வீட்டில் இருக்க கடனெல்லாம் அடைக்கணும், எங்கள் வீட்டில் இருக்க மற்ற பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொன்னும் பொழுது இவர் என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், உனக்கே என்கிட்ட எப்படி கேட்குறியா கொழுப்பா அப்படின்னு ஒம்பளுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, நம்ம நிஜமாவே அவரை பிடிச்சிருக்குன்னு நினச்சோன்னா ஏதோ பணத்துக்காக தான் அவரை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம், இந்த வீட்டோட சொத்துக்காக தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சிருவாரோங்கிற ஒரு விஷயம் அவங்கள தடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் காவேரி அவங்களுடைய காதலை முழுசாக சொல்கிறதே இல்லை. இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவர் ஒரு வார்த்தை சொல்லி இது கான்ட்ராக்ட்னு சொல்லி காயப்படுத்திடுவார் அப்படிங்கிறதுனால இவங்க அதுக்கு முன்னாடியே சொல்லிக்க ஆரம்பிச்சிடறாங்க. முந்தி கான்ட்ராக்ட் தான் இது, கான்ட்ராக்ட் தான் இது, கான்ட்ராக்ட் தான் இது கேரக்டராகவே மாறிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே மாதிரி அந்த பக்கம் விஜய் பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட மனசில் அன்பு இருக்குது, காதல் இருக்குது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, காவேரி மனசு நம்ம கிடையாது, பணத்துக்காக மட்டும்தான் நம்மளை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்க மனசை நம்ம சுத்தமாக கிடையாது. ஒரு அக்கறை இருக்கலாம், பட் அதை தாண்டி காதல்லாம் கிடையாது போல். நம்மளை யார் காதலிக்க போகிறோம், நம்ம எப்போ பார்த்தாலும் சிறுன்னு இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிவின் என்ன காவேரி மறக்கலை, நிவினும் காவேரினா சரியாக இருப்பாங்க, நம்ம எதுக்கு அந்த ஜோடி கடையில் குறுக்க வந்துக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் இவருக்கு மனசில் காதல் இருக்குது, அதை சொல்ல மட்டும் போகிறதில்ல. இந்த ஃப்ளர்ட்டிங் வாங்கலாம், அந்த மாதிரி அந்த ரெண்டு பேர் ஒருத்தர் கண் பார்வையில் பேசிக்கிற விஷயங்களில் ஒரு லைட்டாக ஒரு ஃப்ளர்ட்டு ஒரு ஊடல்லாம் இருக்கே தவிர ஆனால் ஒரு நெருக்கமாக மாட்டுறாங்க. ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் தலைமையால் அப்படி ஆடிக்கிட்டே இருக்கவங்க ரெண்டு பேருக்கும். அந்த கான்ட்ராக்ட் வேணான்னு சொல்கிறதுக்கு ப்ளஸ் அது காதல் தான் சொல்கிறதுக்கான ஒரு கரெக்டான ஆள் யாருன்னா அது விஜய் தான். அவர் தான் சொல்லணும், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, என்னை விட்டு போயிடாத அப்படிங்கிறத சொல்லணும். என்னை விட்டு போயிடாத காவேரி, நான் இது கான்ட்ராக்ட்லாம் இல்லை, நிஜமாவே சொல்கிறேன், நிஜமாவே நம்ம காதலிச்சிடலாம், நிஜமாவே நம்ம கணவன் மனைவி ஆயிடலாங்கிறத சொல்லணும். எப்போ சொல்ல போகிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அஜய் அண்ட் ராகினியுடைய திருமணம் நடந்து முடிஞ்சு அவங்க நேராக கிளம்பி வீட்டுக்குள்ளார ராகினி இல்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணுவாங்க. பசுபதி அவருடைய ஒரு ஆக்டோபஸ் கரங்களால் அவரும் உள்ளார அந்த வீட்டுக்குள்ளார பிரச்சனைகள்லாம் கிளப்பி விட்டுட்டு இருப்பார். ஸோ இப்போ இந்த சமயத்தில் அது நடக்க வேணாம்னு நினைக்கிற ஒரே ஆளாக இருக்கிறது நிவின் மட்டும்தான். நிவினும் போராடிட்டு இருக்காரு. ஆனால் யமுனா அதை யாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. நிவின் நேராக கிளம்பியே வந்துடலாம், பேசாமல் இந்த வீட்டுக்கே உண்மை என்னங்கிறத சொல்லிட்டு போகலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, காவேரியுடைய முன்னாள் காதலர் அப்படின்னு சொல்லி இதை வச்சு பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு பார்க்குறாரு. இதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கல்யாணம் நடக்கிற அந்த கோயிலுக்கே போயிட்டார். பொன்னியம்மன் கோயில் போரூருக்கு போய் அங்கேருந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கடைசி நிமிஷத்தில் அவர் கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னா அவருக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன அப்படின்னா அவரே நேராக உள்ளார போயிட்டு ராகினியை பார்த்து, ராகினி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க போது தான் எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தினா தான் உண்டு. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா